எல்லா இலங்கையில் எந்த இடத்துல இருந்து வந்தாலுமே நீங்கள் ஏர்போர்ட்டு போகிறதுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி வசதி இருக்குன்னு. ஸோ ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. கேஎஸ் அங்கே யூடியூப் சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது, நான் கடைசியாக காட்டுறேன். ஒரு பாத்ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் டைல்ஸ் போட்டிருக்கு. ஒரு பீச் சைட்லாம் அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து வீட்டிலே எப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. சினிமா இருக்குது, ப்ரொஜெக்டர் இருக்குன்னு. பாராங்கள்லாம் படம் பார்க்கலாம். அப்போ உண்மையிலேயே நல்ல நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. பாருங்க ஒரு மொட்டை மாடி தானே ரோட்டை பார்த்து கொண்டு வெளிநாட்டு வாழ்க்கை காசு வரும் எல்லாம் வரும், ஸ்ட்ரெஸ் ஆன லைஃப். அப்படி இங்கே பாருங்க பெட்டி ஒரு மொட்டை மாடியானே. அங்கே கூட அப்படி பார்க்கிங் இருக்கு. காற்று வரதே பக்கத்து வீட்டு வாழை குழந்தைகள் வருமே கிடையாது. கொழும்பு போகிறோம்டா குடி சொல்ல நேரம் தேவையிட்டு புக்கிங் கொண்டு நானே கூட வருவேன். இலங்கையில் நீர்குழம்புல நிற்கேன். குறிப்பாக நீர்குழம்பு பேருந்து நிலையம் இருக்கு தானே, அதுலேருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் சிட்டின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. எங்கே வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதையும் குறிப்பாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் முக்கியமான தேவை அந்த நீர்குழம்புலாம் இருக்குது. இலங்கையில் இருக்கிறாங்க வெளிநாடு போகிறனாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வராங்க இலங்கைக்கு வரனாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு வருவீங்க கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. மெயினான விஷயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் க்ளீன், நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னே என்ன சொன்னேன், என்ன நம்மள நீட்டாக இருக்கான்னு சொன்னேன். நம்மள நாங்கள் வீடியோவில் காட்டிக்கிறோம், வீடியோ காட்டி ஒன்றும் சொல்லல. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்களே ஆசைப்படுவீங்க. பார்க்கிங் வசதி இருக்குன்னு மெயினாக கொழும்புல அந்த அது ஒரு முக்கியமான தேவை உண்டு. 6 கார் பார்ப்பேன், 7 கார் பார்ப்பேன். ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, கம்ஃபர்டபுள் இருக்குன்னு இங்கே இருக்குன்னு. இங்கே வந்து பக்கம் வைக்கிறது இருக்குன்னு ஒரு கேட்டுது. அதில் காஃபே. மெயினான விஷயம் இந்த பெட் என்ன, பெட்டில் பாருங்க நீட்டாக இருக்குன்னு. உண்மையிலேயே நல்ல நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது பாருங்க. அதாவது இந்த ஒரு இதில் வந்து இருந்து டீ குடிக்கலாம், அரட்டை அடிக்கலாம். அதான் மற்றது முக்கியமான விஷயம் வாஷிங் மிஷினில் துவைச்சா காய போடுறது அதுவும் இருக்குது, ட்ரையரும் இருக்குது சேர்ந்து. அப்படி எங்கே பாருங்க பெட்டி ஒரு மொட்டை மாடியானே. அது மொட்டை மாடியில் என்ன நல்ல விஷயம்னு சொன்னால் மேலே வந்து கூரை போட்டு கிடக்குறேன். ஹாட் வாட்டர்னு சொல்லி பாய்லர் இல்லை, சோலாரில் அல்ல சோலார் மாதிரி சோலாரில் 20 பம்ப் ஹாட் வாட்டர் இருக்கும் வந்து கொண்டு இருக்கு. ஸ்டே பண்ணி நின்றுட்டு போகலாமே, அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் வேணும் நம்பர் தெரியும், தொடர்பு கொண்டு காய்ச்சி பேசிக்கொள்ளாமே. பார்க்குறாக்கள் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் எடுப்பியலாக இருந்தால் நான் சேல்ஸுக்கு சேல் பிடிச்சி கொஞ்சம் இடத்த பிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நடத்தணுமென்ற ஒரு ஆசை இருந்தால் நல்ல ஒரு ப்ரைஸ் வருமென்ட்டு நான் கொடுத்துட்டு நான் ஊர் பக்கம் போய் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்துவாங்களான்ற யோசனை. பார்க்குறாக்கள் வேறு பிடிச்சு கொண்டு உங்களுக்கு இங்கே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஆசை இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு